கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 62ஆம் சங்கீதத்தில் அந்த 5வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது சொல்லுகிறான். அதாவது நான் நம்புகிற காரியம், நான் எதிர்பார்க்கிற காரியம், நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம், நம்பிக்கையோடு காத்திருக்கிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது அவராலே வரும், அது என் தேவனாலே வரும் என்று தாவீது சொல்கிறான். இந்த நாட்களிலே நாம் நம்புகிற காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம், இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம், நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கிற காரியம் நிச்சயமாய் கர்த்தராலே வரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். நான் நம்புகிற காரியம், நான் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தராலே வருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை. ஏன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம், நல்லது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் 22:5 அதாவது உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நம்பினவங்க, கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற ஜனம் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பைபிள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே 126ஆம் சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த நாட்களில் கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு வரும். நான் நம்புகிற காரியம், நான் எதிர்பார்க்கிற காரியம் என் தேவனிடத்துலேருந்து எனக்கு வரும் என்று சொல்லி நாம் அவரை நம்பணும். நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. ஆகவே இந்த நாட்களில் ஒரு காரியம், நான் நம்புகிற காரியம், இன்றைக்கி நான் நம்புகிற காரியம், இன்றைக்கி நான் எதிர்பார்க்கிற காரியம் என் தேவனாலே வரும், என் கர்த்தராலே வரும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. அவரை நம்புவதனால நீங்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நம்பியிருக்கிற, இன்றைக்கி நீங்கள் நம்பியிருக்கிற காரியம் கர்த்தராலே வரும், கர்த்தராலே நடக்கும். கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அருமையான நம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ, உண்மையில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற அருமையான நமது பிள்ளைகளுக்கு நீர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக, நீ நிறைவேற்றும்படியாக, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான நம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் நம்புகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆண்டவர் தாமே நம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும். அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை காணப்படுகிற கர்த்தர், அருமையான நம்முடைய ஜனத்திலே அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படணும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.